ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி சிந்திக்க போறோம்னா, கிறிஸ்தவர்களுடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது, கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கிற பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு நபர். இப்போ மற்ற மார்க்கங்களிலே அல்லது மனிதனுடைய சொந்த முயற்சிகளிலே மனிதன் ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தத்தை, தூய்மை நிலையை அடைய விரும்புகிறான். ஆனா வேதபூர்வமாக கிறிஸ்தவம் சொல்லுகிற பரிசுத்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரையே தனக்குள்ளாக பெறுவது. இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவரையே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதுதான் பரிசுத்தமாவது. அப்ப பரிசுத்தம் என்பது ஒரு நபரை அடைவது, அதாவது இயேசு கிறிஸ்துவை அடைவது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல, அவரே, அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும், அதாவது இரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நான் சிந்தித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நேரா நடந்து போறேன் இல்லையா, தேவனுடைய திட்டத்திற்கு ஏதுவாக. அதுதான், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்ப இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், இது ரொம்ப ஃபெமிலியர். அப்ப அவர்தான் நமக்கு பரிசுத்தம். அப்ப கிறிஸ்தவர்கள் அனுபவிப்பது வெறும் செய்கையினால் வருகிற பரிசுத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை தனக்குள்ளாக பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவர் பரிசுத்தத்தை அனுபவிக்கிறான், பரிசுத்தத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தூய்மை நிலையை ஒரு மனிதன் எப்பொழுது அடைகிறான் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த முயற்சிகளினால் அல்ல. தேவனே தன்னிடத்தில் வருகிற மனிதனுக்கு பரிகாரமாக, பிராயச்சித்தமாக ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஒரே ஒரு வழியை உண்டு பண்ணினார். அந்த வழி இயேசுதான். இயேசுவுக்குள்ளாக ஒரு மனிதன் வரும் பொழுதுதான் தேவனுக்கு அடைவதற்கான, தேவனை சென்றடைவதற்கான தகுதியை பெறுகிறான். இப்போ அந்த பரிசுத்தத்தை நான் அடைந்து விட்டேனா, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போறதுனால கிடையாது, பைபிளை வாசிக்கிறதுனால கிடையாது, காணிக்கை கொடுக்கறதுனால கிடையாது, கத்தி பாடுறதுனால கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவினால் வருகிற பரிசுத்தமும், இயேசு கிறிஸ்துவே நான் பெற்றுக்கொண்டேனா அப்படின்னு எந்த மனுஷன் அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அந்த மனிதனுக்குள்ள தன்னுடைய தூய்மை நிலையை குறித்து எந்த விதத்திலும் பெருமை இருக்காது. அதை தான் இங்க வாசிக்கிறோம். 29வது வசனத்துல, மாம்சமான எவனும், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அந்தபடி நீங்கள் தேவனாலே, அதாவது அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளாக வைத்தது யாரு தெரியுமா? தேவன். என்னை எடுத்து இயேசுவுக்குள் வைத்தது யாரு தெரியுமா? தேவன். இது முற்றுமே முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். இதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், இதை நான் அனுபவிப்பேன் என்று சொன்னால், கொஞ்சமும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மீது, ஆன்மீக வாழ்க்கையின் மீது எனக்கு பெருமையே வராது. ஒருவேளை அப்படி பெருமை வந்துச்சுன்னா, நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு கொடுக்குறேன், நான் சர்ச்சுக்கு தொடர்ந்து சர்ச்சிலேயே இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன் அப்படிங்கிற பெருமையெல்லாம் வந்துச்சுன்னா, நான் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்கிற முயற்சியிலே இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம், தேவன் ஒரே ஒரு வழியை தான் தன்னிடத்திலே வர அவர் வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே. இதே அடிப்படையில எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கொடை, தேவனுடைய பரிசு. அப்ப நம்ம யோசிப்போம், பரிசுத்தத்தை நாம் அனுபவிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை அனுபவிப்பதன் மூலமாக நாம் பரிசுத்தத்தை அனுபவிக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா, இன்றைய நாம் இயேசு கிறிஸ்து இடத்துல வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.